அண்ணா வந்து பக்கத்தில் வராருன்னு தெரிஞ்சதுக்கு கூட அவருக்கு முன்னாடி ஒரு 2 வண்டி வந்ததுங்கண்ணா. ஃபஸ்ட்டு வண்டி வந்து நாங்கள் நின்ன ரோக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்துச்சு. அங்கே வந்த உடனே எங்கேருந்து தான் அந்த போலீஸ்காரங்களாம் வந்தாங்கன்னே தெரியாது. ஆம்புலன்ஸ் வந்தது தான் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட காரணமா? ஆம்புலன்ஸ் வந்தனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த போலீஸ்காரங்க வந்து தடியடி நடத்துனதுனால தான் வந்து நிறைய பேர் இறந்து போனது காரணம். என் பையனும் அதில் இருந்திருக்கான். எல்லா கட்சியும் வந்து நார்மலா பாருங்க, எல்லா கட்சியும் பொதுவா பாருங்க. எல்லா கட்சிக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? சாதாரண ஒரு கோயில் திருவிழாக்கே இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு ஏன் மாநாடு நடக்கிற இடத்துல ஏன் வரல? கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எதிர்பாராத விதமாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 7 வயது சிறுவன் பரிதாபகரமாக உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்துல அவரது தாயாரும் அங்கிருந்த காட்சிகளை பார்த்துருந்தோம். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் என்ன சொல்கிறாங்க கேள்வியில் முன்னிக்கலாம். சொல்லுங்கம்மா, அருகில் தனியார் மருத்துவமனை இருந்தது, ஆனால் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் தூரத்தில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தீங்க. என்ன நடந்ததுமா? ஆக்சுவலாக கூட்டத்துக்கு போயிருந்தோங்கண்ணா, சேஃப்டியாக தான் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 3-4 மணி நேரமாக நின்றுட்டு இருந்திருக்கோம். போலீஸ்காரங்க ஒருத்தவங்க கூட அங்கே இல்லைண்ணா. இப்போ ஒரு மாநாடு நடக்குதுன்னா கம்பல்சரி அங்கே போலீஸ் பாதுகாப்பு இருந்து தானே ஆகணும். ஒரு போலீஸ் கூட பார்க்கல. நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, இவ்வளோ மாநாடு நடக்குது, இத்தனை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சேஃப்டி அப்படிங்கிறது போலீஸ்னால தான் கொடுக்க முடியும் கம்பல்சரி. ஒரு போலீஸ் கூட நாங்கள் பார்க்கல. சரிங்களா? அப்போ கூட்டம் வருது, போலீஸ் நிக்கணும், அப்பதான் வந்து மக்கள் எல்லாம் சேஃப்டியா நிப்பாங்க, கரெக்டா நிப்பாங்க, எந்த பிரச்சனையும் நடக்காது, எந்த இடையூறும் இருக்காதுங்கிறது அந்த போலீஸ் கமிட்டிக்கு தெரிஞ்சிருக்கும்லண்ணா. மாநாடு நடக்கிறதுனால எங்க போலீஸ் பாதுகாப்பு கம்பல்சரி இருக்கணும்ல. ஒரு போலீஸ் கூட கிடையாதுண்ணா. ஆனா விஜய் அண்ணா வந்து பக்கத்துல வராருன்னு தெரிஞ்சதுக்கு கூட அவருக்கு முன்னாடி ஒரு 2 வண்டி வந்ததுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வண்டி வந்து நாங்க நின்ன ரோக்கு ஆப்போசிட்லயே தான் வந்துச்சு. அங்க வந்த உடனே எங்க இருந்து தான் அந்த போலீஸ்காரங்களாம் வந்தாங்கன்னு தெரியாது. ஒரு போலீஸ்காரங்க கூட அங்க இல்ல. அவ்வளவு நேரம் நாங்களும் அங்கதானே நிக்கிறோம்னா, கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு அந்த டைமிங்ல வந்திருந்தோம் அப்படின்னா போலீஸ் நிக்கிறது எங்களுக்கு தெரியாம போயிருந்திருக்கும். இடையில அந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட காரணமா? இல்ல இடையில ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, விஜய் அவர்கள் கூட ஆம்புலன்ஸ் வருவதை சுட்டி காட்டியிருந்தாரு, அந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் காரணமா? இல்ல முன்னர் வந்து லேசான தள்ளுமுள்ளு தடியடிலாம் நடத்தினதா சொன்னாங்க, காவல்துறை தடியடி நடந்ததா சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு ஆனா தெரியாதுங்கண்ணா. ஆனா வந்து கம்பல்சரி சொல்றேன், ஆம்புலன்ஸ் வந்தனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா இருந்து தானே ஆகணும். ஏதாவது ஒண்ணுன்னா கம்பல்சரி கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வேணும்ல. ஆம்புலன்ஸ் வந்தனால வந்து இடையூறுகள் எதுவும் வரல எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா அந்த போலீஸ்காரங்க வந்து தடியடி நடத்தினதுனாலதான் வந்து நிறைய பேர் இறந்து போனது காரணம். என் பையனும் அதுல இருந்திருக்கான். முன்னாடி இருந்து இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி இங்க வராதீங்கப்பா, இந்த மாதிரி வந்தா அவரு ஃப்ரீயா போக முடியாது, பேச முடியாதுன்னு ஒரு போலீஸா இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல்ல வார்னிங் கொடுக்கணும், பின்னாடி நகர்ந்து போங்க, கரெக்டா நில்லுங்க, அப்பதான் எல்லாத்துக்குமே சேஃப்டி, அப்பதான் கரெக்டா பார்த்துட்டு நீங்களும் போக முடியும், அவங்களும் பெட்டரா போவாங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரங்க முதல்ல வார்னிங் கொடுக்கணும். வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தடியடியே வைக்கணும். அதுமே தடியடி எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தடியடி கொடுக்கறதுக்கு வந்து போலீஸ்க்கு அதிகாரம் இருக்குதா இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க செஞ்சது தப்புண்ணா. போலீஸ்காரங்க செஞ்சது கம்பல்சரி தப்பு. அருகாமையில் ஒரு தனியார் மருத்துவமனை இருந்தது. தனியார் மருத்துவமனைக்கு உங்கள் குழந்தையை எடுத்து சென்ற காட்சியை நாங்களே நேரடியாக பார்த்துருந்தோம். ஆனால் தனியார் மருத்துவமனை கதவுகள் பாதுகாப்புக்காக பூட்டப்பட்டிருந்தது. உள்ளார வந்து எந்த நோயாளியும் உள்ளார அனுமதிக்கலை. அந்த தருணத்தில் உடனடியாக வந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. அப்போ அந்த தனியார் மருத்துவமனை என்ன செஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா தனியார் மருத்துவமனையில வந்து உள்ள வந்து நோயாளிகளை உள்ள கொண்டுட்டு போக அலோவ் பண்ணலன்னா அது எதுக்கு ஹாஸ்பிட்டல்னு இருக்கு? தனியாரா இருக்கட்டும், ஜிஹெச்சா இருக்கட்டும், அது வந்து பேஷண்ட்டுக்காக மட்டும்தானே. காசு மற்ற பிரச்சனை, சரிங்களா? காசு மற்ற பிரச்சனை. ஏன் கடங்கடா வாங்கி கூட அந்த காசை நாங்கள் கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களை காப்பாற்றின்னு இருக்கலாம்ண்ணா. எத்தனை உசுறு போச்சுண்ணா. அது ஏன்னா காசுக்காக மட்டும்தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஏதாவது ஜிஹெச்லையும் தனியார்லையும் ஏதாவது ஆர்டர் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் வெளியே எதுவும் விட்டுட்டாங்களா? உயிருங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானேண்ணா. ஆசிய டாக்டர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அது ஒரு விஷயம் தானே.
டாக்டர் படிப்பு படிச்சதே உயிர்களை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே, பணத்துக்காக எதுவும் இல்லையில. அவங்க அலோவ் பண்ணலை. லாக் பண்ணுறதுக்கு என்ன அவசியம்? அப்படி லாக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுக்கு ஹாஸ்பிட்டல்னு இருக்கு? அரசு மருத்துவமனை மீதும் பல்வேறு குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்தீங்க. என்னம்மா நடந்த அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் அழைத்து செல்லும்போது, குறிப்பாக உங்கள் குழந்தையை வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தப்ப நீங்கள் எப்படி அதுலேருந்து வந்து மீண்டு அந்த மருத்துவமனை நோக்கி ஓடுனீங்க? ஆனால் நான் தரையில் படுத்திருந்தேன். எனக்கு மேலே என் பையன் குப்புற அடிச்சு படுத்திருந்தான். அவனுக்கு மேலே ஒரு பொன் குழந்தைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மேலே ஒரு அம்மா ரொம்ப பாடி வெயிட்டாக இருப்பாங்க. மேக்ஸிமம் மினிமம் ஒரு 90 kg இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மேலே சில பேர் விழுந்துட்டாங்க. பையனால் மூச்சு அடைக்க முடியல. மொத்த வெயிட்டு என் மேலே இறங்கிடுச்சு. சரிங்களா? அதனால என்னாலையும் முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ மேலே இருந்தவங்களாம் தூக்கிட்டாங்க போல. ரொம்ப நேரம் கழிச்சு தூக்குனதுக்கப்புறம் ஒரு அண்ணா என்ன இழுத்தாரு. ஏன்னா எனக்கு மேலே அவன் படுத்திருந்தது இருட்டில். அவன் மெரூன் கலர் ஷர்ட் போட்டிருந்தனால அந்த அண்ணனுக்கு தெரியல. நான் வந்து வயலட் கலர் ஷால் ஒயிட் கலர் போட்டிருந்தனால என்ன மட்டும் அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இருட்டுலையும் என்ன தூக்குறாரு. அண்ணா எனக்கு மேலே என் பையன் இருக்கானா, அவனை தூக்குங்கண்ணா, அவனை தூக்குங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குனாங்க. தூக்குனோட்டி அண்ணா இந்த ஆஸ்பத்திரிக்கு நான் தூக்கிட்டு போறீங்க. நான் படுத்துட்டே கேட்கறேன், அம்மா இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குமா, தனியார் ஆஸ்பத்திரி தான் இருக்கேன், கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்க. இன்னொரு அண்ணன் வந்து அம்மா எந்திரிமான்னு சொன்னாரு. அண்ணா எனக்கு இதுக்கு மேல கால் வரலன்னு சொல்லவும் தூக்கி கொண்டு போய் பக்கத்துலேயே இருந்த ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. அங்க நிறைய பேரெல்லாம் அடிப்பட்டவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்ப நான் அந்த அண்ணன்ட்ட கேட்கிறேன், அண்ணா குழந்தைங்க எல்லாம் எங்கன்னா வச்சிருக்காங்க? இங்க பாப்பா எத்தனை ஆஸ்பத்திரிக்கு இங்க தனியார் பக்கத்துலயே எத்தனை ஆஸ்பத்திரிங்க இருக்கு பாப்பா, அங்கதான் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லுவோம். சரி, பக்கத்துலயே நிறைய ஆஸ்பத்திரிக்குள்ள குழந்தைங்க எல்லாம் சேர்த்திருப்பாங்க, இந்நேரம் பிள்ளைங்க எல்லாம் பொழைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா நேரம் போக 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 என்னால பையனை பார்க்கவும் இருக்க முடியல. அப்புறம் ஒரு அண்ணன்ட்ட கெஞ்சி அப்புறம் அந்த அண்ணன் வந்து ஆம்புலன்ஸ் வெளியே நின்றுச்சு. அது என்ன ஆம்புலன்ஸ்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லைண்ணா. தூக்கி போட்டாங்க. போட்ட உடனே போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த அண்ணன்ட்ட கேட்கிறேன், ஆனால் பக்கத்துல தானே இருக்கு ஹாஸ்பிட்டல், அங்கே தானே என் பையனை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அங்கே தானே அடிப்பட்டவங்க எல்லாத்தையும் கொண்டு போறேன்னு சொன்னாங்க. என்னன்னா நீங்க ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. நான் அந்த ஒரு இதுலயும் நான் கேட்கிறேன். அந்த அண்ணா தான் சொன்னாரு, அம்மா எந்த குழந்தையும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக வாய்ப்பு இல்லை, எல்லா குழந்தைங்களும் ஜிஹெச்லாம் கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஏன்னா தனியார் ஆஸ்பத்திரிங்கிறத தாண்டி பக்கத்துலேயே இருக்கல நான் ஹாஸ்பிட்டலு, அதை ஏன்னா யாரும் பார்க்கல, ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் கொண்டு போகிறாங்க ஜிஹெச்சுக்கு அப்படின்னுட்டு எனக்கு அதான் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாருண்ணா. எனக்கு என்னன்னா தனியார் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், ஜிஹெச்சியாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் முதல்ல உள்ள அலோவ் பண்ணணும், சிகிச்சை கரெக்டாக நடக்கணும். ஒரு டாக்டரா அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க டாக்டர் தான் அப்படின்னு, ஆனால் அந்த இடத்துல நம்ம அவங்கள வந்து சாமியா தான் நம்ம பாக்குறோம். அதான் அவங்க ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து போ நான் போ எங்களுக்கு தெரியும் நான் போ இப்படிதானா பேசினாங்க. அதாவது பறி கொடுத்துட்டு பிள்ளைய நிக்கிற இடத்துல நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசணும், என்ன மாதிரி விதத்துல பேசணும், என்ன மாதிரி விதமா பேசினா அவங்க பொறுமையா நிப்பாங்க. அந்த மாதிரி பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எதுவுமே அவங்கள்ட்ட சரியில்லை. சிகிச்சை வந்து கண்டிப்பா நான் சொல்றேன், ஜிஹெச்ல சிகிச்சை எதுவுமே சரியா இல்லைண்ணா. அதாவது பேரண்ட் கிட்ட பேசுற அந்த டாக்டரோட அந்த ஆக்டிவிட்டிஸும் சரி, எதுவுமே வந்து ரெஸ்பாண்டிங்கே இல்லைண்ணா. சரியாவே அவங்க எல்லாம் பேசல. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ நான் உருனாங்க பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கலாம்ண்ணா, ஏன்னா கொடுக்கல. ஆனால் நான் போனதுக்கு அப்புறம் தானே என் பிள்ளைய வந்து தூக்கியே அவங்க பார்த்தேன். என் பிள்ளை அப்படியே அனாதையா படுத்து கிடந்துச்சு அந்த ஓரத்துல. எனக்கு நடுவில் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தைய வச்சு வயசு பொண்ணுதான் தூக்கி சேலை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு அண்ணன் சொல்லி என் பையன் அங்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குறானா. அங்க யாருமே இல்ல, ஒரு வார்டு பாய் இல்ல, ஒரு நர்ஸ் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, ஒரு போலீஸ் கூட இல்ல அந்த இடத்துல. நான் இறங்க முடியாம நான் இறங்கி எனக்கு காலு ஸ்லிப் ஆகி அவனோட ஸ்ட்ரக்சரை பிடிச்சி நான் ஏறி என் பையனை தூக்கி வாயில மூச்சு வச்சு குடுக்கறேன் கூட நாடி துடிப்பு என் பையனுக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. நான் நாடி துடிப்பு இப்ப என் கையை பிடிங்களேன், இல்ல இப்ப பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு நாடி துடிப்பு துடிக்கிறது தெரியுதுல்ல, நீங்க டாக்டரா? இல்ல சாதாரண ஒரு மனுஷன் தானே. இப்ப எனக்கு பிடிச்சா தெரியலண்ணா, அந்த மாதிரி நான் பிடிச்சி பார்த்தேனா என் பையனுக்கு நாடி துடிப்பு இருந்துச்சுன்னா காப்பாத்தி இருக்கலாம்னா. தூக்கிட்டு அங்கிட்டு ஒரு என்னென்னமோ இன்ஜெக்ஷன் தான் போறாங்க. நான் கேட்டா எங்களுக்கு தெரியும், நீ நவுந்து போ, உனக்கு மூச்சு வரணும், நவுந்து போன்றாங்க. அவனை சுத்தி 10 பேர் நிக்கிறாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னே தெரியல, எட்டி பார்க்க கூட முடியலண்ணா. அப்படி ஊசி போட்டவங்க தானா நேரா மார்ச்சரி கொண்டு போயிட்டாங்க, பையனை பார்க்க கூட விடலாம்ண்ணா. இன்னைக்கு ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, இது பேரிழப்பு, உங்களுக்கான நிவாரணங்கள் வந்து வழங்குறதா சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய கூட்டத்துக்கு தான் சென்றிருந்தீங்க, ஆனா இன்னும் அவரு சந்திக்காதது எந்த அளவுக்கு ஒரு வருத்தமா இருக்குது? சந்திக்காத வருத்தங்கிறத தாண்டி அவரு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாருண்ணா, மாசமா இருக்கிறவங்களும் சரி, குழந்தைய வச்சிருக்கிறவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, மாநாட்டுக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம்,
என்னைக்கா இருந்தாலும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு கம்பல்சரி எல்லா நல்லதும் நான் பண்ணுவேன் அப்படிங்கறத அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. சரிங்களா, அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைக்குமே அவரை பிடிக்காம இருந்ததே கிடையாது. சரிங்களா, எல்லா குழந்தைங்களும் மேக்சிமம் வந்து அவரை ஆக்டரா பார்க்கறத தாண்டி ஒரு எப்படி சொல்றது ரோல் மாடலா கூட வச்சுக்கலாம் சொல்றேன். ரொம்ப பிடிக்கும். பல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்காகவே கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்படிதான் நானும் கூட்டிட்டு போனேன். என் பையன் அவ்வளவு ஆசைப்பட்டான், பார்க்கணும் வாமா, ஒரு தாட்டி வாமா, ஒரு தாட்டி வாமா, ஒரு டைமா வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போனா. ஆனா அவர் மேல நான் குறை சொல்ல மாட்டேனா, ஒப்பனா நான் சொல்றேன். யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. அவர் மேல தப்பு இல்ல, போலீஸ் பாதுகாப்பு ஏன் கொடுக்கல? அவர் வராரு. கரூருங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஊரு, எவ்வளவு ஒரு இது, அந்த இடத்துல அவர் வராருன்னு தான் ஏன் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? ஆனா அவர் சொல்லிட்டாரு, எல்லா கட்சியும் வந்து நார்மலா பாருங்க, எல்லா கட்சியும் பொதுவா பாருங்க, எல்லா கட்சிக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? அப்ப இது யார் மேல தப்பு? போலீஸ் மேலதான் தப்பு, போலீஸ் கமிட்டி மேலதான் தப்பு. போலீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதுதான் இவ்வளோ பிரச்சனையும் கொடுத்துட்டு இருக்கலாம். மேபி சொல்ல போனா எக்ஸாம்பிள் மாரியம்மன் திருவிழாலாம் வருதுலண்ணா, அங்கெல்லாம் கம்பம் கொண்டுட்டு போகணும், கரங்க எடுத்துட்டு போகணும்னு சைட்லன்னா போலீஸ்காரங்க அவ்வளோ பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த சாதாரண ஒரு கோயில் திருவிழாக்கே இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு ஏன் கட்சிக்கு வரல? ஏன் மீட்டிங் நடக்கிற மாநாடு நடக்கிற இடத்துல ஏன் வரல? வந்திருந்தா அவ்வளோ இழப்பீடு வந்திருக்காது. அவ்வளவுதான். நீங்களே பார்க்கலாம், ஒரு மிகவும் துயரமான செய்தி. ஆனால் மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தினசரி அன்றாடம் வந்து மிகவும் வந்து சிரமத்திற்கு மத்தியில் தான் இவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இருந்து வருகிறது. அரசின் தரப்புலையும் தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் பல்வேறு நிவாரணங்கள் வழங்குவதாக தெரிவித்திருந்தாலும் கூட இந்த குழந்தையுடைய இழப்பு என்பது இந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு வலியையும் வேதனையும் தான் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உயிரிழந்த இந்த குழந்தை விஜய் எப்படியாவது பார்க்க வேண்டும், தயவு செய்து வாருங்கள், கூப்பிட்டு போங்கள் என்று கூறியதன் காரணமாகத்தான் இவங்களுடைய பெற்றோர்களும் விஜயை பார்ப்பதற்காக அழைத்து சென்றிருந்தார்கள். இவர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் அது போன்ற ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும், ஒரு உயிரிழப்பு நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் என்றால் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் நிகழ்ந்து விட்டது. ஒரு துயரமான செய்திக்கு மத்தியில் தான் தற்போது இவர்களுடைய வாழ்நிலை என்பது இருந்து வருகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் செய்தியாளர் தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.